ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா சுசுகி ஷோரூம் தான். நம்மளோட வந்து பைக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளானு. திடீர்னு சடனாக எடுத்த ஒரு முடிவு தான். ரொம்ப நாள்லாம் யோசிச்சுட்டு இல்லை இந்த பைக் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு பைக் ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸர் பைக் வாங்கலாம், ஃப்யூச்சரில் வாங்கலாம், இன்னொன்று டைம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா என்னோட இப்போ வச்சுருக்க அந்த கரண்ட் சுச்சுவேஷன் வச்சுருந்தேன் இல்லையா, ஜிக்ஸர் 150, அது வந்து இன்ஜின் வந்து சீசாவே ஆயிடுச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது, கையிலே வேறு காசு இல்லை. இப்போதைக்கு வண்டியும் தேவை, நம்ம ஓட்டுறதுக்கு கம்பல்சரி தேவை ஒரு வண்டி. ஆனால் கையிலேருந்து ஒரு அமௌண்ட்டு போடுறதுக்கும் பெரிய அமௌண்ட் இல்லை. சரி அப்போ என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். இல்லை இன்ஜினை பிரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 25 ரூபா ஆகும் அப்படின்னாங்க. பார்த்தேன் 25 ரூபா கொடுத்தா அப்புறம் அதர்வைஸ் இப்போ இது என்ன டயரு எல்லாமே சேர்த்து மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம். அது எப்படி 50 ரூபா தொட்டுரும். சரி நல்ல பிளானை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தன்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் பிடிச்ச பைக்கே எடுக்கலாம், லாங் லைஃபுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சஜஷன் பண்ணாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் இஎம்ஐ ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிருந்தாங்க. என்னோடய சிவில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி பார்த்ததில் ஓகே தான், உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு. சரி அதெல்லாம் ஓகே சொல்லிட்டு சொன்னதான் அடுத்த பார்த்த உடனே வண்டி வந்து அப்போ தான் குடோனில் வந்து இறங்கிருந்துச்சு. அதை உடனே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தா நமக்காண்டி ரெடி பண்ணியிருக்காப்ப இந்த சைடில் உள்ள நம்பர்லாம் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கிருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டெலிவரி தான். ஸோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும் இல்லையா, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் இப்போ தான் பண்ணியிருக்கு. ஸோ போலீஸ் தொல்லை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க இன்னொரு லெட்டர் பேட் ஒன்று அடிக்கிறாங்க, இந்த வண்டியோட பில்லு இதெல்லாம் சேர்த்து அடிச்சுக்கிருக்காங்க. இங்கிட்டு நம்ம வந்து சைன் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பைக் வாங்குகிறோம், அதுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனை போடுறேன். ஓகே, ஃபுல்லாக படித்து பார்த்தாங்க போட்டிருக்கேன். கடைசியாக டெலிவரியுமே டக்குன்னு வாங்கியாச்சு. ஆனால் எதிர்பார்க்கல, ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறது லாங்காக தள்ளி போடும்போது சடனாக கிடைக்கும்போது என்கிட்ட மகிழ்ச்சி வர்றதா என்ன வர்றதுன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸை கூட டக்குன்னு ரொம்ப பேரை கூப்பிட முடியல. ஸோ சிங்கிளாக வந்து வாங்கிட்டேன். ஸோ சிங்கிளாக வாங்கினாலும் சரி நம்ம கையில் வந்துருச்சு, இனிமேல் அதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஷோரூம்லேயே வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது பண்ணிட்டு இன்ஜினை ஆன் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக பார்க்குறேன். ஸோ ஸ்டாண்டு போட்டிருந்தா கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ பழைய பைக் மாதிரியே தான். ஸோ அந்த சேஃப்டிலாம் இருக்குது. ஒவ்வொன்றா இப்போ தான் கற்றுக்குறேங்க. ஏன்னா இந்த மாதிரி வண்டி வந்து ஓட்டினதில்லை. ஏன்னா ஆன்பார் மட்டும் வளையிற மாதிரி இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் தான். ஸோ பார்த்து இருக்கிறேன். ஓகே இது நமக்கு செட் ஆகுன்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் ஹைட் அதிகம். சரி ஓகே, அங்கே தான் ஓட்டணும். ஓகே இப்போ நம்ம வந்து ரோட்டில் ஹைவேல ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறேங்க. ஸோ இப்போ மதுரையில் தான் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஹைவேக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரூட்ஸ் போட்டேன். எனக்கு வந்து டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துடணும், எக்ஸ்ட்ரா அசசரிலாம் கரெக்டாக ப்ராப்பராக மாட்டி கொடுக்கணும். எல்லாமே எனக்கு ப்ராப்பராக இருந்தால் தான், அதுவும் ஹெல்மெட் முதற்கொண்டு ப்ராப்பராக கொடுத்தா தான். இல்லை இப்போ தெரிஞ்சுட்டா அப்புறம்லாம் தந்தாலாம் நான் வாங்க மாட்டேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அவரும் இல்லையே உங்களுக்கு என்னென்ன வேணும் நான் எல்லாம் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எது கேட்குறோமோ அது சடனாக பண்ணி கொடுத்தாங்க. பெட்ரோலுக்கு 500 தான் தருன்னு சொன்னாங்க, இருந்தாலும் ஃபுல் டேங்க் அடிச்சு தான் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எப்படியும் 1100 1200 வரும், அந்தளவுக்கு பெட்ரோல் அடிச்சு ஃபுல் டேங்க் கொடுத்துட்டாங்க. சரி மைலேஜ் எவ்வளோ தான் அப்படி கேட்கும்போது சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டும்போது 46 குறையாமல் தரும். நார்மல் நீங்கள் சிட்டி விட்டு வெளியில் ஓட்டும் போது 40க்கு மேலே தரும், 46. சிட்டிக்குள்ளே ஓட்டுற போது கொஞ்சம் 36 40க்குள்ளே வரும் அப்படின்னாப்புல. சரி ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓட்டுறேன். சின்ன ஒரு பள்ளம் அந்த வரும்போதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பேக்கில் வந்து டச் ஆகும். அதெல்லாம் வந்து இதில் ஃபீலே ஆகலை. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறோம், சஸ்பென்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த சேக்கிங்ன்றது இல்லவே இல்லை. அப்படியே ஓட்டுறேன், ஏதோ பறக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். நார்மல் ஸ்பீடில் தான் போகிறேன். ரொம்ப ஸ்பீடு ஓட்ட வேண்டாம், புது வண்டினால கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஆகட்டும், அப்புறம் நம்ம வந்து தலைவரை வந்து தட்டி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தான் போய்க்கிறீங்க. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு வண்டியை கொடுத்தது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் நம்ம விட்டு போயிடுச்சேன்னு இருந்தாலும் சரி ஓகே புதுசாக ஒன்று வந்திருக்கே, சரி அதையாவது நம்ம வந்து அன்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறேன். பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு இன்ன வரைக்குமே அருமையாக தான் அங்கே இருக்குது. ஒரு ஸ்பீட் பிரேக் கூட வருது, ஏற்றி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஏறுற ஸ்பீடும் தெரில, இறங்குற இதுவும் தெரில, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு. இன்னொரு இதை ஏற்றி காமிக்கிறேன். இதுவும் சொல்ல தேவையில்லை, நல்லாவே இருக்குங்க. இந்த விஷயத்தில் ஒருத்தன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக்கில் நிறையா பேர் அட்வென்ச்சர் பைக் எதுக்காண்டி வாங்குறதுனா மலையில் ஏறுறதுக்கும் ஆஃப் ரோடுக்கும் தான் மெயினாக வாங்குறது.
சில பேர் கேட்பாங்க, நீ ரோட்லாம் ஓட்ட போகிற, உனக்கு எதுக்குலாம் தேவையில்லாத வேலை அப்படிலாம் கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம ஊர் ரோடு வந்து ரோடாலாம் இல்லை, அங்கே எங்கேயும் பள்ளம் மேடுமா தான் இருக்குது. ஆஃப் ரோடு தான் நம்ம ஊருக்குள்ளேயும். அதனால் இதுவே அவங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். நம்மளும் அடிக்கடி வந்து மலைப்பகுதியெல்லாம் அதிகமாக தான் போகிறோம். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்காண்டி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த மைண்ட் செட்டோடு தான் நான் வந்து ஓகே இந்த பைக்கே எடுத்துடலாம். ஸோ ட்ரீம் பைக்காக வச்சுருக்கோம், அது நமக்கு இப்போயே கிடைக்குதா அப்படின்ற போது நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை இதை விட சின்னதாக கூட எடுத்துருந்துருக்கலாம். இருந்தால் சரி வாங்குறது ஒரு டைம், அப்புறம் அடுத்தடுத்து வாங்குறதுக்குலாம் வந்து வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களா, அப்புறம் திட்டுவாங்க, தான் தேவையா, எடுக்கிறது ஒரே டைம் நம்ம பிடிச்ச பைக்கே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாச்சு. எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் இந்த ஹைவே முடிஞ்சு அதுலேருந்து டோல்கேட்லேருந்து இன்னமும் கொஞ்சம் லாங் போவோம். அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. சும்மா வாங்கிட்டு பூச்சை பண்ணிக்கலாம் தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓட்டி நல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கோயிலில் போய் பூச்சையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நல்லாவே இருந்துச்சு. சரி போக போக அப்படியே ஸ்பீடமே இன்க்ரீஸ் பண்ணேன். அந்தளவு சவுண்டோ இல்லை வேறு எதுவும் இன்ஜின்லேருந்து ஸ்மெல்லோ அப்படிலாம் வரும். ஏன்னா புது வண்டி எடுக்கும்போது மட்டும் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இதில் வந்து நார்மல் ஸ்பீடு 100 அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து 120 விட தாண்டி தான் ஓடும். ஏன்னா இது வந்து 250cc. முன்னாடி நம்ம ஓட்டம் வந்து 150cc. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஃபுல் ஸ்பீடில் போனாலும் சொன்ன அந்த 46 கிலோமீட்டர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பி தான் சரி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிறது. ஸோ நமக்கு இது வாங்கினால மைலேஜ் ட்ராப் ஆகுமா அப்படிலாம் இல்லை. ஸோ இதே புல்லட்டோ இல்லை அப்பாச்சி இந்த மாதிரி பைக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் வாங்கிட்டு சிசி அதிகமாக வாங்கிட்டு இன்னமும் பெட்ரோல் போடாமல் அவங்க வீட்டில் உள்ள சின்ன பைக்கை எடுத்துக்கிட்டோ இல்லை பஸ்ஸில் போய்கிட்டா சில பேர் போய்க்கிருக்காங்க இன்னமும். ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா எடுக்கிறோம், அது வந்து நம்ம பயன்படுத்துகிறக்கான தானே வாங்குறது, சும்மா வீட்டில் பூட்டி வைக்கிறதுக்கு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது மைலேஜ் கொடுக்குற பைக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணது. நமக்கு ஏதோ வரப்பிரசாதம் போல் ஈஸியாகவே டக்குன்னு கிடச்சிருச்சு. அப்படியே எடுத்து ஓட்டுன்னு சரி லைட்டாக கேப் படித்து பார்க்குறேன், அருமையாக தான் போகிறாப்புல. ஸோ சடன்லி பிக்கப்லாம் சூப்பராக இருக்குங்க. மொத்தம் 6 கியர் விழுகுது. அதையும் இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே புதுசுனால எதுவும் இதை பற்றி ஃபுல்லாக அப்டேட்டெல்லாம் வரல. சடனாக எடுத்தேன், அப்படியே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரேன். ஓட்டும் போதே தெரியுது. 5 கியருக்கு அப்புறம் இன்னொன்று போடுறேன், எப்பவுமே ஸ்டாப் ஆகும். இங்கே வந்து 6 கியர் விழுந்துச்சு. அப்புறம் 6 கியருக்கு அப்புறம் சரி 7 லைட்டாக டைப் பண்ணி மொத்தமாக பார்த்தா இல்லை. அப்போ ஓகே இதில் வந்து 6 கியர் இருக்குது, 250cc. இதுதான் பர்ஃபார்மன்ஸு. ரெண்டாவது கிளச்சு வந்து சடனாக விடும்போது ஆஃப் ஆச்சு. இப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்தே பிடிச்சி தான் விடணும் போல். சடனாக விடும்போது அந்த வண்டி மாதிரி நம்ம விடக்கூடாது போல் அப்படின்னு ஒவ்வொன்றா அப்படியே கற்றுட்டே வர்றேன். அப்படியே கற்றுட்டு வந்தால் ஓகே பரவாயில்ல, போகிறளவுக்கு கை வந்து செட் ஆகிடுச்சு வண்டி. அப்புறம் இனிமேல் கொஞ்சம் இந்த ரிங் ரோடை தாண்டிட்டு அங்கிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பைபாஸாகவே இருக்கும், அங்கிட்டு வந்து நம்ம திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பித்தேன். கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ஓகே அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இனிமேல் சித்தன் போக்கு சிவன் போக்கு தான், ஒரே போக்காக போயிடுவோங்க. நல்லாவே போகிறாப்புல. சும்மா அந்த குதிரையிலே போகிற ஃபீல் மாதிரியே லைட்டாக இருக்குங்க. எதுலையாவது கொஞ்சம் ரொம்ப பள்ளத்துலேருந்து போகும்போதெல்லாம் குதிரையில் போகிற ஒரு ஃபீல் தான். தக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் ஆன்பார் வளைக்கும் போது என்ன ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம அந்த பைக்கில் கொடுத்த ஃபோர்ஸை இதில் நம்ம கொடுக்கக்கூடாதுன்றதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து டூமோடு சேர்த்து வரனால அதோடய வெயிட்டை சேர்த்து நம்ம வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா டூம் வந்து தனியாக இருக்கிறதுனால வெறும் உங்களுக்கு ஆன்பார் மட்டும்தான் உடையுது. அப்போ அதோட இதை மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும் ஒழிய போட்டுக்கிட்டு வங்குடியாக திருப்பணும்னா நமக்கு தான் பிரச்சனை. ஸோ அதை வந்து அதுலேருந்து இதில் மாற்றிக்க பழகிக்கணுங்க. அதே மாதிரி முன்னாடி அந்த லென்த்தாக ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, மறைக்கிற அந்த ஒயிட் கலரில் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏரோட ப்ரெஷரை வாங்குறதுனால நம்ம மேலே வந்து ஏர் வந்து அதிகமாக வந்து விழுகலை. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதையுமே நான் இங்கே கேட்டேன். ஒவ்வொரு டவுட்டுமே எந்த டவுட்டும் கேட்காமல் இல்லை, எல்லா டவுட்டும் கேட்டேன். இதில் வந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம கீழே இறக்கிக்க முடியும் டிரைவரோட சீட்டு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எப்போயுமே நம்மளோட வண்டியில் நானும் என் ஃப்ரெண்டும் போகும்போது பேக்கில் உட்காரவனுக்கு பயங்கரமான பேக் பெயின் வருங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் உட்கார்றது சீட்டு சூப்பராக இருக்கும், பேக்கில் உட்காந்துறவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே இருக்காது. ஆனால் இதில் பார்த்தோன்னா ஃப்ரெண்டை விட பேக்கில் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும், பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ஏதாவது லாங் ட்ராவல் போகிறோம் ஒரு பேக் வச்சுட்டு போகிறோம்னா அதை வச்சு கட்டிட்டு போகிற மாதிரி ஸ்பெசிலிட்டியாக அவங்க பைக்லேருந்தே கொடுக்காங்க. அசசரியாகவே கொடுக்கல,
அவங்க பைக் ரிலேட்டடாகவே இது வந்து கொடுத்து அனுப்புவோம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதோட மெட்டீரியலும் சரி சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, நம்ம திடீர்னு அண்ணன் தம்பியாக இருக்கும் 3 பேர் உட்காந்து கூட ஒரே பைக்கில் கூட போயிட்டு வந்துடலாம் போல், அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. அதனால் ஓகே எடுத்துட்டா. இன்ன வரைக்கும் அந்த ஒரு சங்கடம் இல்லாமல் ஏதோ திடீர்னு நடந்த ஒரு பதட்டம் மட்டும்தான் இருக்கு ஒழிய ஓரளவுக்கு ஓகே. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுச்சு. ஓகே என்ன இருந்தாலும் இஎம்ஐ தானே பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காத இஎம்ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போய்க்கிருக்கேன். ஸோ இனிமே வந்து நம்ம மோட்டோ விலாகில் பார்த்திங்கன்னா நம்மளோட 150cc ஜிக்ஸரோட இது வந்து முடிஞ்சிச்சு பயணம். இனிமேல் வந்து அட்வென்ச்சராக தேடி நம்ம வந்து ஆஃப் ரோட் ரைடிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்குள்ள இந்த பைக் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம இதில் தான் இனிமேல் ட்ராவல் பண்ணுற வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் செக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ ஒவ்வொரு நாளைக்கு விட்டு வரும். ஸோ 6 o'clock மேலே தான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாக 6 o'clock மேலே தான் வந்து ஃப்ரீயாகவே இருக்காங்க. ஸோ எல்லோரும் உழைக்கிற மக்கள் போல் எல்லாமே உழைச்சி ரிலாக்ஸ் இருக்க டயத்தில் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அதனால் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து பிளான் பண்ணி நான் போட்டுக்கிருக்கேன். ஸோ முடிஞ்சவரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனல் சீக்கிரமாகவே மானிட்டைஸ் ஆக போகுது. அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணி தான் இதோட இதுக்கு வந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட் ஒன்று வைக்கணும் கண்டிப்பாக. இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டாக தான் போய்க்கிருக்கு, இருந்தாலும் கண்டிப்பாக நேரில் சந்திச்சு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்டை கொடுத்துடலாம். ஓகே, அதே மாதிரி அந்த கவர் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வருது. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க ஷார்ட் ஃபிலிமில், புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கவரை எவ்வளோ நாள் கிளிக்காமல் இருப்பானு அப்படின்ற மாதிரி. நான் ஓட்டும்போது அந்த கவரை பார்க்கும்போதெல்லாம் அதான் தோணுச்சு. அந்த முன்னாடி உள்ள கவரை அதுவாக எப்போ வெளியில் வந்து பறக்குதோ அது வரைக்கும் அது இருக்கட்டும். நீங்களே பாருங்கள், என் பைக் நேமே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோலாம் பார்ப்பீங்கள்ல, அப்போ அதுவாக பிரிஞ்சு வரட்டும், நம்மளாம் எடுக்கவே வேண்டாம், அது புதுசாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் லைட்டாக வந்து அந்த இண்டிகேட்டரில் இருக்குல்ல, அந்த உங்களோட லெஃப்ட் சைட்லேயே பார்த்துட்டே தெரியும், 2 சைடுமே வந்து லைட்டாக பிரிஞ்சு அதுவாக வருது. அது விழுகும்போது விழுகட்டும், அதனால் பிரச்சனை. ஆனால் இருக்கிற வரைக்கும் அதுவும் அது இருக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டோல்கேட் வந்து அதில் வந்து நம்ம போய்க்கிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் ஓட்டுனதோட ஃபீலிங் சும்மா அருமை. எப்படி வந்தேன், ஒரு அந்த களைப்பு இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலங்க. சும்மா நார்மலாக இருக்குது. ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும்போது எப்படி ஹாப்பியாகுமே அதே மாதிரி தான். ஒரு வெயிலில் இருந்துட்டு திடீர்னு ஒரு மரத்தை பார்க்கும்போது ஒரு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியிலே தண்ணியும் சேர்த்து இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தாங்க எனக்கு ஒரு சடனாக கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன் அந்த வண்டி போச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் அது நமக்கு வந்து நல்லாவே பயனுள்ளதாக இருந்துச்சு. போகும்போது கூட நமக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் போச்சு ஒழிய நான் இதாக போகல. அது ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்து அப்புறம் தான் நமக்கு இந்த பைக்கை வந்து இனிஷியல் அமௌண்ட்டுக்கு அதை எடுத்து இந்த பைக்கில் போட்டு அப்படியே இஎம்ஐயாக போட்டது. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு இங்கேருந்து கப்பலூர் ஹைவே இதெல்லாம். ஸோ அந்த ஹைவேல தான் போகிறேன். அர்ஜென்ட்டுக்கு நார்மல் 81 80 அந்த ஸ்பீடில் அங்கே போய்க்கிருக்கேன். ரொம்பலாம் அடிச்சுலாம் ஓட்டலாம். ஆப்போசிட்டில் ஒரு ஓம்னி போகிறாப்புல அந்த வரட்டுறாப்புல. நம்ம 80 85 போய்க்கிருக்கோம். அவர் முரட்டு ஸ்பீடில் தான் போகிறாப்புல. பரவாயில்ல, போகட்டும். நம்ம பொறுமையாக பார்த்து எந்த லெவலில் இருக்குது, நம்ம வாங்கினது வந்து கெஸ் பண்ணி வாங்கினது வந்து ஒருத்தா அப்படின்றக்காண்டி தான் இந்த ரைடே. முழு வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்லேயே இருந்து நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து வாங்கவே இல்லை. எல்லாமே வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் தான், கோஇன்சிடென்ட் தான், திடீர்னு நடந்தது தான். அப்படியே யாருக்குமே தெரியல, பசங்களுக்கு கூட எவன்னு சொல்லலை. ரொம்ப டக்குன்னு வந்தேன், எனக்கு இந்த மாதிரி வண்டி இப்படி ஆயிடுச்சு, வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த வண்டி மறுபடியும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எடுக்கிற ரேட்டோட இன்னும் சீப்பாக எடுப்போம். ஏன்னா நீங்கள் இப்போயே வரும்போதே வண்டியில் எப்போ சவுண்டு, இன்ஜின்லேருந்து சலசலன்னு ஒரு சவுண்டுங்க. அது வரைக்கும் நார்மல் சவுண்டு கேட்கும்போது கூட எனக்கு ஒன்றும் தரல. அந்த சலசலன்னு கேட்கும்போது தெரிஞ்சிச்சு உள்ள இன்ஜினில் வந்து காரணம் ஏன் மேலே தப்பு தான். எப்போயுமே வந்து செக்கப் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் இன்ஜின் ஆயிலே. இப்போ வந்து கொஞ்சம் அதை திருத்திக்குவேன். ஏன்னா ப்ராப்பராக அந்த 2000 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறமே ஒழுங்காக மாற்றிடணும். அதுக்கு மேலெலாம் போட்டுக்கிட்டு தள்ளி இழுத்து அடித்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. ஸோ அவர் சொன்னது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 லட்சம் என்னங்க 2 லட்சம் கூட நீங்கள் வந்து ஓட்டலாம் பைக்கில். ஆனால் மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணலைன்னா வாய்ப்பே இல்லை. ஒரு வாட்டர் வாஷ் கூட ப்ராப்பராக அடிக்கும். இல்லைன்னா அதனால கூட டிஸ்க் பிளேட்டும் சரி பேடும் சரி 2மே சேர்ந்து தான் அடியும்.
அதனால் நிறைய அட்வைஸ் பண்ணாப்புல. அந்த அட்வைஸ்லாம் கேட்டுக்கிட்டேன். ஓகே, இனி அந்த தப்பை பண்ணக்கூடாது. பைக்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி மிச்சவங்களாம் எப்படி கரெக்டாக வச்சு லாங் லைஃப் ஓட்டுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பழகிக்கணும் அப்படின்ட்டு அவரோட அட்வைஸுமே நான் ஏற்றுக்கிட்டேன். ஓகே, அவர் நல்லது தானே சொல்கிறாரு. ஸோ இப்போ வர பைக்கை ரொம்பவே ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முடிவோடு எடுத்தாச்சு. இனிமேல் 250 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பீடோமீட்டர் மட்டும் காட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆடியோ போகும்போதுலாம் ஏதாவது ப்ராப்ளம் வரும், அதனால காட்டி வச்சுருப்பாங்களோ என்னமோ. நம்ம வந்து ஒரு நோட் எடுத்து எங்கே போனோம், எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு உட்காந்து எழுதணுங்க. அதை வேறு நான் அப்போ மறந்துடுறேன் வேறு. அதனால் மறக்காமல் இருக்கிறக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஒழுங்காக உட்காந்து எழுதி வச்சிடணும். 750 800 வரும்போதே போய் ஃபஸ்ட்டு சர்வீஸை போய் நம்ம கொடுத்து, ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃப்ரீ தான், ஆனால் ஆயிலுக்குரிய காசு மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 3 சர்வீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் வரதான் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கூட நம்ம வெளியே கூட பார்த்துக்கலாம். ஆனாலும் ஒரே பெட்ரோல் பல்க்லேயும் ஒரே ஆயில், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது கடைசி வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அவர் சொன்ன அட்வைஸு இன்ன வரைக்கும் ஒரு மைண்டில் வந்து சேவாகி தான் நிற்குது. உங்களுக்கு நீங்கள் புதுசாக அந்த வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா எப்படினா, சும்மா ரோடு சின்ன சின்ன சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டுறதுக்கு இந்த வண்டியை எடுத்திங்கன்னா லாய்க்கப்படாது. லாங் ட்ராவல் போகிறீங்க, ஏதாவது கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பகுதிகள்லாம் அதிகமாக ஏறி அப்படின்னா சூப்பராக இருக்கும் பைக். ஒருத்தனே சொல்லலாம் இந்த பைக்கு. அதுக்காண்டி ஹிமாலயாவுக்கு டஃப்பு கொடுக்கணும், சொல்லப்போனால் சிசிலையும் கூட இருக்கணும், அதோட கிலோமீட்டர்லேயும் கூட இருக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லான்ச் பண்ணது இந்த பைக்கு. ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி பைக் அந்த பைக் இருக்கும்போது இந்த பைக் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணி ஏதோ பெட்ரோலில் கூட ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வச்சு அதிலேருந்து நம்ம கிலோமீட்டர் கூட்டுற மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு தோணுது. ஸோ இனிமேல் ஒரு நாள் ஓட்டிட்டு நான் இவ்வளோ ரிவ்யூலாம் கொடுக்கக்கூடாது. இன்னும் நான் ஓட்டிட்டு இன்னும் ஒரு 4-5 மாதம் எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் கழிச்சும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பைக்லாம் வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக வாங்கணும்னு பார்த்து பொறுமையாக வாங்குங்க. இல்லை நார்மல் ரோட்டுக்குனா 150cc நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து 90,000 கிலோமீட்டர் வரைக்குமே எனக்கு வந்து ஓட்டி நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, போகும்போது என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் போனேன். என்ன கொஞ்சம் இன்ஜினை மட்டும் தான் கவனிக்கலாம் அப்படி சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போச்சு. இங்கேருந்து எங்கேயோ தேனிக்கு எடுத்துகிட்டு போனாங்க வண்டியை. தேனிக்கு போகுது போல். ஸோ நம்மளோட ப்ரூஃப் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு. இனிமேல் அவங்க பேரில் யார் வாங்கினாலும் அவங்க பேரை மாற்றிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க போல். ஓகே, இந்த மாதிரி மாற்றுறதாங்க பிரச்சனை இல்லை. சும்மா விற்கிறோம்னு சொல்லிட்டீங்க, விற்று விட்டு அவங்க ஏதாவது கஞ்சா ஏதாவது கடத்துறேன்னு சொல்லி அதை வண்டி ஏதாவது பண்ணிட்டா நம்ம தான் போய் நிற்கணும். ஆனால் இப்படி வந்து கொடுக்குறதுனால ஒரு ப்ரூஃப், நான் இந்த மாதிரி வந்து இந்த வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்தேன், அப்போ இந்த வண்டி நான் வந்து உங்களை சரண்டர் பண்ணிட்டேன், இவங்க ஏதாவது இல்லீகல் பண்ணால் அவங்க தான் மாட்டுவாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் வெளியே கொண்டு போய் எங்கேயும் விற்றுட்டு அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து கொடுக்கல, இங்கேயே விற்றுட்டு ப்ராப்பராக வந்து நம்ம இது வாங்கி பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ஏதாவது ப்ரெஷர் வந்து நமக்கு வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு முன்னெச்சரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் கடைப்பிடிங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எப்போ கொஞ்சம் கருத்தூசி தான் போடுவேன், கண்டுக்காதீங்க. ஸோ ஒரு வழியாக நல்லாவே ரைடு பண்ணியாச்சு, போதும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடலாம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு நாள் ஓட்டுனதுக்கே சூப்பராக தான் இருக்குது. என்ன பேப்பர்லாம் லைட்டாக அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது. இன்றைக்கிலே ஒரு இது விழுந்துன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், எவ்வளோ நாளைக்கு அது தாங்குதோ அது வரைக்கும் வச்சு ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதே மாதிரி வண்டியும் கொஞ்சம் பார்க்குறாங்க, என்னது இது தம்பி ஏதோ டிஃப்ரெண்ட்டான பைக்கில் வரான்னு. ஆனால் இது லான்ச் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஆனாலும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஹிமாலயா பார்த்துட்டு இந்த பைக்கை பார்க்கும்போது இது ஹிமாலயாவா, புல்லட்டோட கம்பெனியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு, இதோட பர்ஃபார்மன்ஸ் தனி. ஸோ சவுண்டில் கூட நமக்கு ரொம்ப நாய்ஸ் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவே இருக்குங்க. நான் எதிர்பார்த்தேன் கரெக்டாக இப்போ நம்ம ஏர்போர்ட் இதெல்லாம் போகிறோம், ஏதாவது ஃப்ளைட் நம்ம மேலே பறக்காதா, அப்படியே அழகாக வீடியோ ஷூட் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்ம வந்த நேரமோ என்னமோ இப்போ தான் வந்து லேண்ட் ஆகி இறங்கி உள்ளே போயிடுச்சு போல். சரி ஓகே, அந்த வேலையை பார்த்துட்டுக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதும். இனிமேல் அதோட லாஸ்ட் எண்டாக நினச்சி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் வந்துடலாங்க. அப்போ கண்ணாடி கொஞ்சம் அசஸ் பண்ணணும். நமக்கு ஏற்ற மாதிரி வைக்கவே இல்லை. இங்கே பாருங்க, நம்ம எங்கேயோ பார்க்கணும், அது எங்கேயோ கண்ணாடி இருக்குது. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றணும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் மாற்றிட்டு
அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ வீடியோ இதோட முடியுது. போயிட்டு வரேன். பாய்.